நம்ம சர்ச்சில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வரும்போதே பார்த்தீங்க கிட்டத்தட்ட 30 பிள்ளைங்க இருந்தாங்க. ஐயா நீங்கள் வெளியே போயிட்டு யூத் கேப்டன் யாரோ தயவு செய்து கூட வந்தால் தான் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பேன், இல்லைன்னா நான் பண்ண போகிறது இல்லை. அப்படி இல்லைன்னா நான் இறங்கி போயிடுவேன். ப்ளீஸ், ஐ வாண்ட் ஆல் த யூத்ஸ் டு கம் ஹியர். வி ஆர் ஹியர். வாங்க யூத்ஸ் எல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா தான் பிரசங்கம் ஆரம்பிக்குமா. வாங்க வாங்க, பிரியாணிலாம் அவங்க சமைச்சிக்குவாங்க, வாங்க. அண்ட் தென் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பண்ணாதீங்க. என் செல்லமே தம்பு அதை எடுத்து வர வச்சுருங்க ப்ளீஸ். ஐ வுட் அப்ரிஷியேட் அண்ட் ஹானர். I want you guys to honor God's word, God's presence. You know, God's presence is something very special. So you need to honor this. ஆசாரி கூடாரத்தில் இருக்கிற பெட்டியை தவறுதலாக தொட்டினாங்க, தூக்கிட்டார் சாமி. So I want you to give honor for the word and presence. If not, ஏஞ்சி நீங்கள் வெளியே போயிடலாம். No worries. இங்கே உட்கார்ந்து இருந்துச்சுன்னா செல்ஃபோன் ஆஃப். வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி உட்கார முடிஞ்சால் உட்காருங்க, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஆனால் கேமரா இப்படி திரும்ப யாராவது ஏஞ்சி போகிறதா போயிட்டோம். இங்கே உள்ளே உட்காந்துட்டீங்கன்னா திரும்பி ஏஞ்சி போகக்கூடாது. நெக்ஸ்ட் 1 hour we are going to give our honor to God. இங்கே சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்களாம் உள்ளே வந்துருக்கு. தம்பிங்களா உள்ளே வாங்க. ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் நல்லா அழகாக பாடப்படும். இந்த பாடலை நான் கற்றுக்கொண்ட நாளில் இருந்து ஒரு மகிமை இந்த பாடலை சுற்றி எங்களோடு நிரப்புகிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சேர்ந்து பாட போகிறோம். அழகுள்ளவர். அவருடைய அழகு எப்படிங்க தெரியும்? ஆனால் காட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவருடைய அழகு எப்படி தெரியும்? சொல்லுங்கள், யாராவது கரெக்டாக சொன்னீங்கன்னா 5000 ரூபாய் பரிசு. அப்படி கமான். அவருடைய அழகை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி தெரியும்? சொல்லுங்க, கமான். நிச்சயமாக தருவேன். நான் நினைச்சிருக்கிறத நீங்க சொல்லணும். நீங்க சொன்னது கரெக்டா இருக்கலாம், பட் நான் எதிர்பார்த்தது இல்லை. நிறைய அழகா பேசுறீங்க. வா வா வா. உண்மையிலேயே பர்சனல் அவருடைய அழகு நான் என் லைஃப்ல எங்க உணர்ந்து கொண்டேன்னா, என் மேல அவர் வச்சிருக்கிற அந்த அன்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய அழகு. என் மேலே அவர் வச்சிருந்த அன்பு வெளிப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள் வெளிப்பட்டிருக்கு. என்றைக்கும் நான் செத்து போயிருக்கணும், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். என்றைக்கும் நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். என்றைக்கும் நான் தூக்கி போடப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த அந்த அன்பின் வெளிப்பாடு தான் அந்த அழகு. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர்,
அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், பதினாயிரங்களில் சிறந்தவரே. அந்த அழகுள்ளவர் இல்லாம நம்ம வாழ எனக்கு மனசு கேட்கல. அந்த அழகுள்ளவர் இல்லாம வாழ வாழ்க்கை அர்த்தமே இல்லை. இதை 2015 2016 நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். There are periods in my life கடவுள் நமக்கு தேவையில்லைன்னு நினைத்த காலகட்டம் அது. என் வாழ்க்கையில் சரியானபடி இல்லை அப்போ. ஆனால் அவனுடைய அன்பு என்னைக்கு ருசிச்சனோ அன்னைக்கு தான் இந்த பாடல் எழுதினேன். ஜீவனில் போட்டிருக்காங்க. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. கூடுண்டு பறவைக்கு குழி உண்டு நரிகளுக்கு. கூடுண்டு பறவைக்கு குழி உண்டு நரிகளுக்கு. என் நேசர் இயேசுவுக்கோ தலை சக இடமும் இல்லை. என் நேசர் இயேசுவுக்கோ தலை சக இடமும் இல்லை. ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள. ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள. பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ
Jesus. Life without Jesus ஒரு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. நான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன். என்னுடைய ஒரே எண்ணம் எப்படியாவது ஒரு அரசியல்வாதி ஆயிடணும். இதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு, எப்படியாவது. ஆனால் ஆண்டவர் என்னை முன் குறிச்சிருந்தார். ஐ ஹேட் ஆல் த ஹேபிட்ஸ். ஒரு கிறிஸ்தவன் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அதை குறித்து நிறைய ஆழமாக பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் ஆஸ் யூத் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லணும், சொல்லிதான் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படி எல்லா அடையாளமும் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கல, ஆண்டவர் என்னை கைவிடலை. He has a purpose in my life. அந்த தெய்வ திட்டத்துக்கு என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகுள்ளதாக ஆண்டவர் மாற்றிட்டார். இன்னைக்கு கர்த்தர் அனைவரும் பேருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறார். எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் யுவர் லைஃப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன், கால்குலேட் கான்சிக்வன்ஸ். திரும்ப சொல்கிறேன், திரும்ப நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கால்குலேட் கான்சிக்வன்ஸ். வாட் இஸ் கான்சிக்வன்ஸ்? தமிழில் சொல்லுங்களேன். விளைவுகள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்ரி டே நீங்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. எவ்ரி சிங்கிள் டே, whether you have to go to work, whether you have to go to your college, அந்த காலேஜில் சந்திக்கிற நபர்கள், நீங்கள் பேசுகிற விஷயம், அந்த உறவுகள், you have relationships. உங்களை சுற்றி பல உறவுகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லா உறவுகளோடு கூட நீங்கள் பழகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக வாலிப பிரயத்தனம் தெரிஞ்சுக்கணும். You have to calculate consequence. இந்த கான்சிக்வன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். வாலிப பிரயத்தை முக்கியமாக சொல்கிறேன், சின்ன சின்ன முடிவுகளுக்கும் விளைவுகள் இருக்குது. முடிவுகளோடு கூட வாழ்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, people think that, people say that you live with your decision. Never. You live with your consequence, not the decision. Decisions is made by 2 minutes 2 seconds. அவ்வளவுதான் ஒரு முடிவு. ஆனால் கான்சிக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எஸ், அப்படி ஒரு கான்சிக்வன்ஸ் தான் வேதத்தில் முதல் மனிதன் ஆகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்துச்சு. God chose them, God blessed them, God called them. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஆதாமுக்கு என்ன வேலையை கொடுத்தார் சொல்லுங்களேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. வேலையை கொடுத்தாரா கல்யாணத்தை பண்ணாரா? முதல்ல தம்பிங்களா தங்கச்சிங்களா? ஒர்க் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மேரேஜ், நெக்ஸ்ட். அவசரப்படாத. அவசரப்பட்டனா குழம்பிடும். என்னன்னா அழகு மாறிடும், சூழ்நிலை மாறிடும். ஸோ வெயிட் 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 டாக்டர் சொல்கிறாரு. ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சுங்க. அந்த வேலை எப்படி இருக்குதுன்னா பண்படுத்தணும், பாதுகாக்கணும். God blessed Adam and முதல்ல அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தெரியுமா? பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறார்? ஆதாம் கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? பழுகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ இது எல்லாமே பூமியை நிரப்புகிறதா இருக்கிறது கம்ப்ளீட்டா. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய பூமியை நிரப்பணும்னு சொன்னவர் அவர்களை கொண்டு வந்து எங்கதான் வச்சாரு? எங்கதான் வச்சாரு? சின்ன தோட்டத்தில். இப்ப இன்னொரு கேள்வி உங்களை கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. நீங்க கேட்கிற எல்லாத்தையும் ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவன் முன்னாடி சொல்ல இவன் கொடுக்குறான்னு சொல்லலாம், தம்பி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லலாம். நீ ஏன் கொடுப்பாருன்னு சொல்ல? கண்டிப்பாக கொடுப்பாரு. நீ கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? நீ தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்? எல்லாத்துக்கும் நேரம் வந்தால் தருவாருன்னு சொல்கிறேன். நீ எப்படி சொல்ற? எல்லாத்தையும் கொடுத்துருவாரு எப்படி சொல்கிறேன்? இது வரைக்கும் கேட்டது எல்லாம் கிடைச்சிருச்சு. பியூட்டிஃபுல், குட். இந்த புரிதல் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். God never gives whatever you like or whatever you ask. God only gives whatever you can manage. நீ மேனேஜ் பண்ணக்கூடியதை கேட்ட கொடுத்துட்டாரு. நீ ஹெலிகாப்டர் கேட்டா கண்டிப்பாக கொடுத்துக்க மாட்டேன். கரெக்ட், நீ கேட்கல. புரியுதா? ஸோ இங்கே தான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. God gave him a project. என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறாருன்னா அவனுடைய காலிங் என்ன தெரியுமா? ஆதாமுக்கு ஒரு காலிங் இருந்துச்சு, ஆதாமுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு,
அவனுடைய பர்பஸ், அவனுடைய காலை என்ன தெரியுமா? பலுகி திரும்பி நான் ஒரு தடவை சொல்லுவேன், நீங்க கரெக்டா கவனிச்சு திரும்பி எல்லாரும் ஃபாலோ பண்ணி சொல்லணும். ஐயா கொஞ்சம் நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில சில செல்லங்கள்லாம் வந்துருக்குது, அந்த செல்லங்கள்லாம் உள்ள அனுப்புங்க. சேர் கொடுத்தா அப்படியே அந்த சேரை தூக்கிக்கிட்டே வந்து அங்கே ஃபுல் பண்ண சொல்லுங்க. ஆமாம், நம்ம செல்லங்களையும் உள்ள அடிச்சு துரத்துக்கு உள்ள. ஆமாம், பிரியாணி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாயாயிடும். உள்ள அனுப்புங்க எல்லாத்தையும். பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்துங்கள். இதுதான் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த, ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். திரும்பி சொல்லுங்க. இதெல்லாம் ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. ஆனா பூமியை நிரப்பணும்னு சொன்னவர், அவனுடைய purpose was so big, அவனுடைய vision was so big, அவன் மேல வச்சிருக்கிற blessing was so big, but God never gave him the big first. புரியுதா? உங்களை குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், உண்மை. உங்களை குறித்து கடவுள் மிகப்பெரிய ஆசையை வச்சிருக்கிறாரு, உண்மை. உங்களை குறித்து தெய்வம் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், உண்மை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? I have a purpose. கரங்களை உயர்த்தி வாலிப பிள்ளைங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. I have a purpose. I have a vision. I have a calling. உங்க மேல பெரிய நோக்கம் இருக்குது, உங்க மேல தரிசனம் இருக்குது, உங்க மேல அழைப்பு இருக்குது, எல்லா வேலையும் இருக்குது. அழைப்பு இல்லாம ஒரு ஆக்சிடென்ட்டா இங்க பிறக்கவே இல்லை. Every single person who is listening to this voice is never here by accident. You are here in this world with a purpose. இந்த purpose இல்லாம ஒருவரும் வரல. ஆதாமுக்கு கர்த்தர் அப்படி ஒரு purpose வச்சு தான் கொடுத்தார். ஆதாமுடைய purpose என்ன நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பூமியை நிரப்பணும்னு சொன்ன ஆண்டவர், ஆனா அவனுக்கு முதல்ல என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சின்ன தோட்டத்தை கொடுத்து, அந்த தோட்டத்துல ஒரே ஒரு வேலையை தான் கொடுத்தாரு. என்ன வேலை தெரியுமா கொடுத்தாரு? பண்படுத்தணும். சொல்லுங்க. பண்படுத்தணும், பாதுகாக்கணும். பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அப்போ இந்த பாதுகாக்கிற வேலையை கர்த்தர் அவனை நம்பி கொடுத்தது போல உங்களை நம்பி சில வேலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has entrusted you for something very important. Something maybe family இருக்கலாம், இல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பா இருக்கலாம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு வேலையா இருக்கலாம். அந்த வேலையில நம்ம எப்படி இருக்கிறோம், எங்க இருக்கோம்? இப்ப ஆண்டவர் ஒரு நாள் பகலில குளிர்ச்சியான வேலையில ஆதாமை பார்க்கணும்னு வரேன். ஆதாமை பார்க்கணும்ட்டு வர ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. இடையில நம்ம மாப்பிள்ள வந்து கொஞ்சம் சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாப்புல. இப்போ ஆண்டவர் வந்து ஆதாமை கேட்கிறாரு, ஆதாமே ஆதாமே, என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவருக்கு ஆதாம் எங்க இருக்கிறான்னு தெரியுமா தெரியாது? இன்னொரு வசனம் இருக்குது, சகலமும் அவருக்கு முன்பதாக நிர்வாணமா இருக்குதுன்னு வசனம் இருக்குதுன்னா, நிர்வாணியா 2 பேர் இருக்கிறாங்கன்றது அவருக்கு தெரியுமா தெரியாது? நிச்சயமா தெரியும். அப்ப ஏன் இந்த கேள்வி அவர் கேட்கணும்? ஆதாமே நீ Adam, where are you? Today, as you listen to this voice, I am asking, dear friend, where are you? God has created a position. திரும்ப சொல்றது வார்த்தை அழகா சொல்றேன். God has created a position for you. கிரியேட் பண்ணி ஒரு சின்ன இடத்துல வச்சிருக்கிறார். தரிசனம் பெருசா இருக்கு. யோசேப்புக்கு தரிசனம் எவ்வளவு பெருசு? யோசேப்பு காமிச்ச தரிசனம் என்ன சொல்லுங்க? பிள்ளைங்க சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. யோசேப்பு என்ன தரிசனத்தை காமிச்சாரு? அவனை என்ன பண்ணும்? வணங்கும். இதுதான் டோட்டல் விஷன். அவன் கடைசியா இதான் செஞ்சு முடிக்க போறான். அதான் விஷன். அதை காமிச்சிட்டாரு. ஒரு 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 இதை வந்து காமிச்சிட்டாரா? ஆனா அதோட எவ்ரி ஸ்கெட்ச் பிளான் டீடைல் அவங்க கிட்ட கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இதுல யார் ஜோசப்பை அக்செப்ட் பண்றது? யாராவது ஏற்றுன்னு சொல்லலாம். You are Joseph now. Forget about the total Joseph story. உனக்கு பைபிள் தெரியும், அதனால உனக்கு சொல்றேன்.
இப்போ உனக்கு ஆண்டவர் வந்து கூப்பிட்டார், உனக்கு தரிசனத்தை கொடுத்துட்டார். எப்பா சூரியன் சந்திரன்லாம் உன்னை என்ன பண்ணோம் வணக்கம், நட்சத்திரங்கள்லாம் உன்னை வணக்கம், தலைவண்டாணி அப்படின்னு சொல்ற. தலைவண்டாணி ஆமா மாசம் சூப்பர் சந்தோஷமா இருக்கு. ஆனா டே 1 ப்ராஜெக்ட் எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? உன் சக்தியை கைவிடுவான். பிளானுடைய டே 1 பிளான் எங்க? சக்தியை கைவிடுவான். அடுத்தது வித்துருவான், அடுத்தது குழியில போட்டுருவான், அடுத்தது உன்னை அவமானப்படுத்துவான், ஜெயில போடுவான். இதுதான் ப்ராஜெக்ட். கொடுத்தா நீ என்ன சொல்லிடுவீங்க? என்ன உனக்கு டோட்டல் ஸ்டோரி தெரிஞ்சதுனால நம்ம சொல்ல, இப்படி ரியலிஸ்டிக்கா ஜோசப்பா யோசிச்சு உனக்கு அந்த பிளானை கொடுத்து என்ன சொல்லுவாங்க? நோ சொல்லு. எஸ் கரெக்ட், தேங்க்யூ தம்பி. இப்படி தாங்க உங்க வாழ்க்கை குறிச்சதான எல்லா திட்டத்தையும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் கொடுத்துட மாட்டார். God never gives complete exact இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அது என்ன நடக்க போகுது தெரியாது. நமக்கு கொடுத்துட்டாருன்னா நம்ம லூஸ் ஆயிடுவோம், இல்லைன்னா மற்றவங்க லூஸ் ஆயிடுவோம். ஒன்று நம்ம லூஸ் ஆயிடுவோம், நம்ம லூஸ் ஆனா பரவாயில்ல, அடுத்தவங்க லூஸ் ஆகிடுவோம். God ட்ரஸ்ட் பண்ண விரும்புகிறார். நம்ம கடவுளை ட்ரஸ்ட் பண்ணணும். இப்போ ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டார்? ஆதாமே, ஆண்டவருக்கு தெரியும் அவன் நிர்வாணியா இருக்கிறான். ஆதாம வந்து இந்த பழத்தை சாப்பிட்டு ஏமாந்து போயிட்டான், வீழ்ச்சி அடைஞ்சிட்டான் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? இன்னைக்கு அதே மாதிரிதான் உங்க லைஃப்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளானை கொடுத்திருக்கிறார், ஒரு டிசைன் போட்டிருக்கிறார். உங்க லைஃபை குறிச்சு அழகான பிளான். டியர் சிஸ்டர், உங்க வாழ்க்கை குறிச்சு ஒரு பியூட்டிஃபுல் திட்டம் கத்து வச்சிருக்கிறார். டியர் பிரதர், உங்க லைஃபை குறிச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கெட்ச், பக்கா பிளான் போட்டு வச்சுட்டார் சாமி. அந்த பிளான் ரெடியா இருக்குது. இப்போ இந்த பிளான் நிறைவேறணும்னா ஒரு சின்ன இடத்துல உங்களை சரவுண்ட் பண்றாரு. இட் மே பி யுவர் ஒர்க் பிளேஸ் ஆர் யுவர் காலேஜ் ஆர் யுவர் சர்ச். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தோட்டத்தை கொடுத்து அந்த தோட்டத்துல நீங்க பண்படுத்துறீங்களா பாதுகாக்கிறீங்களான்ட்டு ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்க பாருங்க, என்ன கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு? சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப அந்த பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்ட்டு யார் வந்து பாக்குறா? ஆண்டவர் வந்து பார்த்துட்டு ஆதாமை கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஜோசப் வேர் ஆர் யூ? தங்கம் எங்க மாங்கற? மேரி சொல்லுங்க. கரெக்ட். குமாரே அழகா கேளுங்கயா. ராணி இப்போதையா வருது. சாமி இந்த கேள்வி யார் நம்ம பார்த்துக்கணும். God has created a beautiful position for us, and this position, இந்த நிலையில நம்ம இருந்தாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆதாம் அந்த நிலையில தோத்து போனாங்க. இதே மாதிரிதான் Luke chapter 5ல God called Peter as disciple and gave him a project. இனி நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவன் அல்ல, நீ பரவாயில்ல. குட் ஈவினிங் நீங்க சொல்லணும், குட் மார்னிங் சொல்லணும். உசாரா தான் இருக்கிறீங்க. வெரி குட். இனி நீங்க மீனை பிடிக்கிறவர் அல்ல, நீங்க யாரு? So Jesus called Peter and created a position. என்ன பொசிஷன் தெரியுமா? இது வரைக்கும் பீட்டர் எங்க இருந்தா? இங்க இருந்தா. என்ன பண்ணிட்டு இருந்தா? மீன் பிடிச்சிட்டு இருந்தான். மீன் பிடிச்சிட்டு இருந்தவரை கொண்டு வந்து கடவுள் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு என்னவா மாத்தி இருக்கிறார்? இப்போ மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றி இருக்கிறார். எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்குது, முன்னே தூரமாக இருந்தோம், இப்போ கிருபாசன தண்டையில தைரியமா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. துணிகரமா இல்லை, தைரியமா. துணிகரத்துக்கும் தைரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தைரியம் அப்படின்றது ஆண்டுடைய கிருபை கொடுக்கிறது. தைரியமா வந்திருக்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாருன்னா, எங்கேயோ இருக்கிற நம்மள ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி இங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கொஞ்சத்தை கர்த்தர் கொடுத்து 3 விஷயத்தை கர்த்தர் செய்வார். நீங்க உயரணும்னா
உங்க பர்பஸ்ல இருக்கணும்னா, உங்க சித்தத்தை நிறைவேற்றணும், 3 விஷயத்தை கர்த்தர் செய்வார். நம்பர் 1, டெஸ்ட். வித்தவுட் டெஸ்ட் எதுவுமே சாமி கொடுக்க மாட்டாரு. நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு எங்களுடைய ஊழியத்துல கர்த்தரை வளர்ச்சியில எங்களுடைய பிளஸ்ஸிங்ல ஐ ஹேவ் 13 ஸ்டாஃப்ஸ். 13 ஸ்டாஃப் நான் சம்பளம் கொடுக்குறேன். 13 ஸ்டாஃப்ஸ். கிட்டத்தட்ட 150 பேருக்கு உணவு கொடுக்குறேன். 200 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். எவ்ரி வீக் 200 பேருக்கு. ஊழியர்கள்ல கர்த்தர் ஆயிரங்களுக்கு பிரோஜனம் வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, முடிச்சூர்ல கிப்சந்துரை ஸ்பீக்கிங் இன் மை சர்ச். கிப்சந்துரை இப்போ லைவ் நீங்க போய் பாருங்க. முடிச்சூர்ல கிப்சந்துரை ஸ்பீக்கிங் இன் மை சர்ச். இன்னைக்கு ஈவினிங் 21 டேஸ் ஃபாஸ்டிங், 21 நாள் முழு நேரம் உபவாசத்துக்கு இருந்துட்டு தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் எப்படி கொடுப்பாருன்னா, ஒன்லி God will bless after the test. Testing, trimming, இன்னொரு டீ சொல்லுறாங்க. டெஸ்டிங், ஞாபகம். டெஸ்டிங்கும் ட்ரிம்மிங்கும் கண்டிப்பா இருக்கணும். டெஸ்டிங்கும் ட்ரிம்மிங்கும் கண்டிப்பா இருக்கணும். ட்ரிம்மிங் பண்ணப்பட்டு டெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அடுத்த லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. அந்த டெஸ்ட்ல நம்ம மூந்துட்டான். முதல்ல யாரு? ஆதாம் மூந்துட்டான். இப்போ பேதுரு கூப்பிடுறாரு, எப்பா நீ இனிமேல் உன்னுடைய பொசிஷன் இங்க இல்ல, உன்னுடைய பொசிஷன் இங்க. அந்த பொசிஷன்ல என்ன செய்துட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்போ இந்த பொசிஷன்ல என்ன பண்ண போற? மனுஷனை பிடிக்க போற. சமஜான இருந்ததுங்க. 3 வருஷம் ஆண்டவர் ஒரே பஞ்சாயத்து தான். தலைவன் எங்க போனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் வந்து புரட்சியாளர். தலைவன் புரட்சியாளர். அவர் வேற லெவல். I see Jesus as revolutionist. சம லெவல், சம மாஸ் பண்ணுவார் தலைவன். அவரு இவங்களை பத்தி ஏதாவது பேசிட்டாலே சொருக்குன்னு கோவம் வந்துடும் இயேசுநாதர். அவர் என்ன பண்றாரு? சீசர்ல அவ்வளோ பிளஸ் பண்றாரு, அவ்வளோ ஜாலியா இருக்கு. 3.5 years with Jesus. Life was so beautiful. 3 வருஷம் முடியுது. இயேசுநாதர் சிலுவைக்கு போறான்றாரு. பேதுருக்கு கோவம் வருதுங்க. அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கோவம் வந்தா கூட பரவாயில்ல. லூக்கா 22:54 வசனம் சொல்லுது, பேதுரு அவர் சிலுவைக்கு நேரம் போறாரு. பேதுரு சொல்லுது, வசனம் சொல்லுது, அவரை தூரமாய் பின்பற்றினான். He followed Christ but afar. வசனம் சொல்லுது, பேதுரு தூரமாய் பின்பற்றினான். எல்லாரும் சொல்லுங்க, பேதுரு தூரமாய் பின்பற்றினான். இப்போ பின்பற்றணும் தான் நம்ம சொல்றோம். ஆனா நம்ம எப்படி தெரியுமா பின்பற்றோம்? பேதுரு மாதிரி சில நேரங்களில் தூரமா பின்பற்றிங்கன்னா என்னன்னா, பிரச்சனை வந்தா அப்படியே கண்டிக்கலாம். எப்படி ஏன் இந்த தூரமா பின்பற்றாருன்னா, பிரச்சனை வந்தா அப்படியே கண்டிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. அங்க இருந்து கும்பல இருந்தா மாட்டுவோம். தூரமா பின்பற்றதுனால வந்த விளைவுகள் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்காக ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி மனுஷனை பிடிப்பவர்களாக அவனை வைத்தா, கர்த்தரை தூரமாய் பின்பற்றினால முதல்ல என்ன தெரியுமா ஆச்சு? சொல்லுங்க, என்ன ஆச்சு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது. சொல்லுங்க, முதல்ல என்ன நடந்துச்சு? அவரை மறுதலித்தான். யோவான் 21 அதிகாரத்துல 3வது 4வது 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 3:21 அதிகாரத்துல 3, 4, 5 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்க போலாம் வாங்கன்னு சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? இயேசு செத்துட்டாரு, அவர் உயிரோட எழுப்பிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் என் ப்ராஜெக்ட் இது இல்லை, என் ப்ராஜெக்ட் அது பழைய வாழ்க்கையிலே திரும்பிட்டார். பேருக்கு என்ன சொல்றாரு? மீன் பிடிக்க போலாம். இதுல என்னன்னா, நம்ம ஒரு ஆள் கெட்டா பரவாயில்ல, நம்ம ஒரு ஆள் கெடும் பொழுது கூட சேர்ந்து அடுத்த 7 கெட்டும். நீங்க கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல பேதுரு மட்டும் தான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னாங்க. கூட எத்தனை பேர் போனா தெரியுமா? 7 பேர். 7 பேர் மீன் பிடிக்க போறாங்க. ஆனா ஆண்டவர் ரொம்ப சம வேலை, சம மாஸ் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு நம்ம போட்டோஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்றோம். எத்தனை பேர் போட்டோஸ் ரீக்ரியேட் பண்றீங்க? சின்ன வயசுல ஒரு போட்டோ எடுத்திருப்பீங்க, 3 பேர் 4 பேர் சேர்ந்து. அதே மாதிரியே இப்போ திரும்பி போட்டோ ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? சூப்பர். இந்த ஐடியா எங்க இருந்து தெரியுமா வந்துச்சு? இந்த லூக் சாப்டர் 5 and ஜான் சாப்டர் 21 இருந்து இந்த ஐடியாவே வந்துருக்கு. ஏன் பாருங்க, எப்படின்னா லூக் சாப்டர் 5ல ஆண்டவர் ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணி பேதுருவை கூப்பிடுறாருல்ல, அந்த கூப்பிடுற பொசிஷன்ல என்ன நடந்திருக்குன்னா, ராம் முழுவதும் மீன் பிடிச்சி பேதுருக்கு ஒன்றும் கிடைக்கல. கரெக்டா? இப்போ திரும்பவும் ரீபொசிஷனுக்கு அவன் போயிட்டான். பழைய வேலைக்கே போயிட்டான். பழைய குடி கதவை தரடின்ற மாதிரி நம்மால் போயிட்டான். எங்க போயிட்டான்?
மனுஷனை பிடிக்க சொன்னா மீன் பிடிக்க போயிட்டான். தனியார் கூட்டம் போல 7 பேரையும் தூக்கி போயிட்டான். 7 பேரையும் தூக்கி போனவன் திரும்பவும் ஆடு ரீக்ரியேட் பண்றாருங்க. என்ன தெரியுமா பண்றாரு? திரும்பவும் நைட் எல்லாம் முடிக்கிறான், ஒன்னும் கிடைக்கும். அப்ப ஆண்டவர் அன்னைக்கு என்ன தெரியுமா பண்றாரு? வலையை போடுன்றாரு. வலையை போடுறான். அன்னைக்கு நிறைய மீன் கிடைச்சது. இப்போ ஆண்டவர் எங்க தெரியுமா நிற்கிறாரு? கரையில் இருக்கிறார். அந்த சாப்டர் நீங்க 21வது சாப்டர் நீங்க அழகா வாசிக்கணும். Jesus was on the shore. Peter and other disciples are inside the waters. ஆனா ஆண்டவர் எங்க தெரியுமா கூப்பிடுறாரு? கரைக்கு வாப்பான்னு கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? ஏன்னா கரையில தான் உனக்காக உருவாக்கப்பட்ட அந்த பொசிஷன் ஃபார் த பர்பஸ் இருக்கு. இப்போ பேதுரு ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறாரு. அவருக்கு தெரியல. ஆனா ஒரு மனுஷனுக்கு மட்டும் அவர் கர்த்தர் என்கிற வார்த்தை கேட்கு. ஒரு மனுஷன் யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அந்த 7 பேர்ல யார் சொன்னது? உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. ஆமா, 1000 rupees பரிசு. சோதரர் வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. போனதுமே ட்ரீட்னு கேட்பாங்க. வைக்க மாட்டேன்னு சொல்லிடணும். சரியா? இது உனக்கு ஏதாவது பர்சனலாக வாங்கணும்னா அதுக்கு விதைய வச்சு சேர்த்து வைங்க. புரியுதா? பத்திரமா வச்சுக்கணும். சோத்திரம். குட். 5000 ரூபாய் போய் சொல்லிருக்காங்க. எங்க விட்டோம்? 1000 ரூபாய் வந்து கொஞ்சம் எங்க விட்டோம் சொல்லுங்க. இயேசு கரையில் இருக்கிறாரு, பேதுரு கடல்ல இருக்கான். பேதுரு இருக்க வேண்டிய இடம் இது கரை. ஆனா மனுஷனுக்கு அடைஞ்சிருக்கிறது என்னது? அவன் கரை படிஞ்சு எங்க இருக்கிறான்? தண்ணிக்குள்ள இருக்கிறான். Sometimes you need to understand the reality of life. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? மீண்டும் அவனை கரைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி வேற யாருக்குமே அவன் கர்த்தர் என்று தெரியல. பிள்ளைகள உங்களிடத்தில் ஏதாவது உண்டா? ஆண்டவர் கேட்கிறாரு. யாரை பார்த்து கேட்கிறாரு? கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க, அவங்களை பார்த்து கேட்கிறாரு. Do you have something? அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. பட் ஜான் அவருக்கு மட்டும் அவர் கர்த்தர் தெரிஞ்சது. எப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அவர் கர்த்தர். அவர் ஜீசஸ் கூட சொல்லல. அவன் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல் வேர்ட். அவர் கர்த்தர். ஜீசஸ் சொல்றதுக்கும் கர்த்தர் சொல்றதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் சொல்லுங்க? கரெக்டா சொல்லுங்க. ஜான் ஏன் அப்படி சொன்னார்? ஜீசஸ் chose 70 ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினி பண்ணி 12. அந்த 12ல ஸ்க்ரூட்டினி பண்ணி மறுரூபமாளிக்கு எத்தனை பேர் கொண்டு போனார் தெரியுமா? 3. ஆனா தன்னுடைய மார்பிலே சாய்ந்து இருக்கிற இடத்தை யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? 1. ஏன் தெரியுமா அவனுக்கு கொடுத்தாரு? நீங்க சொல்லுங்க. இதை கரெக்டா சொல்றவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு. ஆயாங்க கூட சொல்லலாம். அதெல்லாம் சொல்லிட்டாங்க சார். பழைய பதில் சும்மா சும்மா தேங்காதீங்க சார். நைஸ் மெசேஜ். அர்த்தமாவா இருக்கக்கூடாது. Why God chose this person? You know what? மச்சான் ஓட்டாயா? அவன் தான் சொல்லுவாங்க நின்னா. புரியுதா? எல்லாம் ஓட்டான். உண்டக்காலம் துணிய காலம் அப்படிதான் எழுதணும். கரெக்டா எழுதுனா வஸ்திரத்தை விட்டு ஓடினார்கள் சொல்லுது. கெச்சமணி தோட்டத்தில் வந்து என்ன வஸ்திரத்தை விட்டு ஓடினா. எல்லாம் ஓட்டாயா. சிலுவையில் நின்ன ஒரே ஆள் யார் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை நோக்கி கொண்டிருந்தாங்க. யார் தெரியுமா? God gave the responsibility of his mother. யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஜான். சொல்லுங்க. அந்த ஒருத்தருக்கு தான் இருதயத்தை சாய கொடுத்தாரு. யார் தெரியுமா? ஏன்னா he knows who is Jesus. His voice. அவருக்கு தெரிஞ்சு. எல்லாரும் ஓட்டான். இவனுக்கு தெரிஞ்சது. இப்போ அவன் கர்த்தர் என்று சொன்ன அந்த தருணத்துல
பேதுரு தான் வஸ்திரம் இல்லாததுனால, திரும்பி அதை நோட் பண்ணுங்க, தான் வஸ்திரம் இல்லாததுனால தண்ணியில குச்சிட்டான். அங்க ஒருத்த ஒளிஞ்சுக்கு நான் மரத்தடியில. யாரு? நம்மால் எல்லாத்துக்கும் காரணமா இருந்தவர் ஆதாம். இங்க ஒருத்தன் கிணத்துல தண்ணியில குச்சிட்டான். யாரு? பேதுரு. எதுக்கு? மறைத்துக் கொள்வதற்கு. டு ஹேவ் அ கவர். இன்னைக்கு ஆதாம கேட்ட கேள்விய பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கல. பேதுருவே எங்க இருக்கிறாய்? இன்னைக்கு அதே கேள்வி நான் கேட்கிறேன். Dear friend, I have created a great purpose for your life, and where are you right now? I have given a great position to operate from that position. ஒரு நிலையை உருவாக்கி அந்த நிலையில இருந்து உன்னுடைய தரிசனத்தை பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உருவாக்கினேனே. நீ எங்க இருக்கிற? இப்போ அழைச்சாரு, உண்மைதான், அழைச்சது உண்மைதானே. கர்த்தர் அழைச்ச எல்லாரையும் அபிஷேகமும் செய்தார். God called every person. Whoever God called, God anointed them. Whoever God anointed them, God sent forth to a project. What is the meaning of apostle? அனுப்பப்பட்டவனுக்கு பதிலா apostol. கரெக்டா? அப்போ உங்களை இந்த உலகத்துக்கு தெய்வம் அனுப்பி இருக்கிறார். ஆவி தன்னை தந்த தேவனுக்கு திரும்பவும் சொன்னா, உனக்குள்ள இருக்கிற ஆவி யாருக்கா கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. கொடுத்ததே. இந்த ஆவி போச்சுன்னா மூச்சு போச்சு. இந்த மூச்சு உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஆவி தேவனை மகிமைப்படுத்தவே, ஒரு ப்ராஜெக்டுக்காகவே, ஒரு திட்டத்துக்காகவே, ஒரு நோக்கத்துக்காகவே நீ அனுப்பப்பட்டு இருக்கிற. You are here with a purpose. Oh, that purpose that only you can fulfill, not your friend. The purpose only you have to fulfill, not your brother. அக்கா அந்த பையனை பிடிக்கலமா, நீ கல்யாணம் கட்டிக்கோ. ஒத்துக்காத. ஏமாத்துறாங்க. ஒத்துக்காத. உனக்கானவனை கர்த்தர் கொண்டு வருவார். அமெரிக்காவுக்கு தம்பிக்கு போகணும்னு ட்ரை பண்ண, அவனுக்கு கிடைக்கல. நீ போகாத. உனக்கு இந்த ஊர்ல உனக்கு மகிமையா கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, உனக்கு என்னன்றத உன் பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணி உன் பொசிஷன்ல இருந்து நீ ஆபரேட் பண்ணு. கர்த்தர் நீ செய்கிறது எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்வார். Whatever you do, it will prosper because it is the project of God, not yours. If you operate in the will of God, He will pay the bill. If you are in the purpose, you have a great purse, which is won by God. எல்லாம் பஸ் வச்சுருக்கீங்க, காசு வச்சுருக்கீங்களா? டியர் சிஸ்டர், டியர் ஃப்ரெண்ட், தம்பி தங்கச்சி, நான் சொல்கிறேன், வாழ்க்கை ரொம்ப அழகானது. நான் சொல்கிற மாதிரி அழகாக சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை அழகானது. Life is beautiful. But எப்போ தெரியுமா? When you really understand the real purpose of your life, that purpose will operate in a position. Each stage of life you will be given a position. அதை அப்படி நிறைவேற்றிட்டு அடுத்த நிலைக்கு போகும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால் வார்த்தை ஒரு அடிக்கடி புதிய ஏற்பாடு. அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால். இப்ப அந்த நிர்வாகம் இல்லைன்னா அவுட்டு. உனக்கு ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணிக்கல உன் காலேஜ்ல, அந்த பொசிஷன்ல நிர்வாகம் இருக்கணும், மேனேஜ் பண்ணணும். சூப்பரா உன்னை என்ன வச்சாலும் அதை செய்து முடிக்கணும். நான் அந்த சீசன்ல நான் சில வெற்றி இழந்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கான்சிக்வன்சஸோட இருக்குது. பேதுரு எடுத்த முடிவுல கான்சிக்வன்சஸ் திரும்பி போனா, பட் ஸ்டில் God brought him back. God asked him three questions which I am going to ask you today, right now. Three questions God asked Peter. தெய்வம் பேதுருவை பார்த்து மூன்று கேள்வியை கேட்டது. அதே கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். ஆதாம கேட்ட கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஆதாமே, நீ எங்க இருக்கிற? நீ உங்களை பார்த்து கேட்கிறேன். தம்பி தங்கச்சி, நீ எங்க இருக்கிற? உனக்காக நான் உருவாக்கப்பட்ட நிலையில நிற்கிறியா, இல்ல உன் இஷ்டத்துக்கு, உன் ஆசைக்கு, உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு நிலையில நீ வந்து நின்று கொண்டிருக்கிறியா? If you are here, God wants you to come back here. ஏன்னா இந்த இடத்துல இருந்தா உங்களால் ஆப்ரேட் ஆக முடியும். இந்த இடத்துல நின்றுனா தெய்வம் மகிமை அடையாது, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. திரும்பவும் பேதுருவை ஆண்டவர் அதே நிலைக்கு நிறுத்துற. எங்க தெரியுமா? அதே நிலைக்கு ஆண்டவர் கேட்கிற பேதுருவை பார்த்து. கடல்ல இருக்கும் போது ஆண்டவர் அவங்க கூட பேசினாரா? கரையில வந்ததுக்கு அப்புறம் பேசினாரா? கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் மூணு கேள்வி கேட்டார்.
Peter, do you உங்களுக்கு தெரியல சொல்லுங்க. பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? எல்லாரும் சொல்லுங்க. நான் பேதுருவேன்னு கேட்டா நீங்க சத்தமா வெளியில இருக்கவங்களாம் சொல்லணும். முதல்ல உள்ள இருக்கவங்க சொல்லுங்க, அடுத்து வெளியில இருக்கிறவங்களாம் சொல்லலாம். பேதுருவே பிரசங்கத்தை கேட்கறதா இருந்தா வெளியில இருக்கிறவங்களாம் சத்தமா இதை சொல்லணும். பேதுருவே இந்த பக்கத்துல கொஞ்சம் சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆம்பிளிஃபையர் எங்க இருக்குது கொஞ்சம் போடுங்க சத்தத்தை. பேதுருவே ஏங்க வெளியே சொல்லுங்க, நீ என்ன நேசிக்கிறேன் சத்தமா. அப்பதான் உங்களுக்கு கவுண்டர்ல 2வது இடமே கொடுப்பாங்க. பாட்டுல உங்களுக்கு 2வது இடம் கொடுப்பாங்க. சத்தமா பாடினாங்க பேசினாங்க. இப்போ ஆமா 8வது இடம் இல்லைன்னா உங்களுக்கு அது சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பேதுருவே. குட் பேக் செய்தில்ல. Good. Jesus is asking the same question to you. And before concluding this message, I want to tell you one story which is very important. எனக்கு ஞாபகப்படுத்தினார். முதல்ல சொல்லியிருக்கணும், கடைசியாக சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு தாத்தாக்கு 100 வயசு. ஒரு தாத்தாக்கு எத்தனை வயசு? என்ன வயசு? சத்தமா சொல்லுங்க. 100 வயசுன்னா 5 தலைமுறை. 5 தலைமுறையும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எங்க தாத்தாக்கு சொல்லுங்க, ஏன் சந்தோஷம்? தாத்தாக்கு 100 வயசு கொண்டாட. We have to celebrate Tata's birthday this year because he is turning 100. Let's celebrate Tata's birthday. Let's celebrate. கொண்டாடு. ஐயா எல்லாரும் சொல்லிட்டாங்க. சித்தப்போ மாமோ எல்லாம் வந்துச்சு. எல்லாம் லைனா. ஏன்னா ஒரு கல்யாணத்தை போல கோலாகலமா நம்ம ஊருக்கே கிடா வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஊரே கூப்பிட்டாச்சு, எல்லாம் வந்தாச்சு. சொந்தங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எல்லா சொந்தங்களும் வந்ததும் ஒரே ஆட்டம் கொண்டாட்டம் வந்தா பயங்கர ஜாலியா இருக்காங்க. எல்லாரும் பயங்கர ஹாப்பி. அதனால என்ன பண்ண உடனே அக்காங்கெல்லாம் சேர்ந்து எப்பா நம்ம ஒரு டான்ஸ் போடலாமே அப்படின்னு சொன்னோம். ஆன்டிங்கெல்லாம் டான்ஸுக்கு ரெடியான உடனே டீம்ஸ் எல்லாம் சொல்லிச்சு, கெடுதின்னு ரெடி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு யங் கேர்ள்ஸ் தான் பயங்கரமா அவங்க ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றாங்க. எப்பா இவங்களே வச்சிருக்கிறாங்க, நம்ம கபடி மேட்ச் மாதிரி ஏதோ ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்களாம் பயங்கரமா பிளான் பண்ணி அது ஒரு திருவிழாவே மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு நாள் கொண்டாட்டத்தை 3 நாளா மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? 3 நாளா மாற்றலான்ட்டு ஊரே கூடி வந்து அந்த கொண்டாட்டத்தை வேற லெவல்ல பயங்கரமா பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு சாப்பாடு வச்சு எல்லாம் கிடா கட்டி எல்லாத்தையும் வச்சாச்சு. 3 நாளா எதை கொண்டாட போறோம்? அதை மறக்க கூடாது. எதை கொண்டாட போறோம்? தாத்தாவுடைய சொல்லுங்களேன் 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சொல்லுங்க சரி. தாத்தாவுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாட போறோம். எத்தனை நாள் கொண்டாட போறோம்? 3 நாள். கொண்டாட்டத்தின் முடிவில் தாத்தாக்கு கேக்கை வெட்டி சூப்பரா சந்தோஷமா இருக்க போறோம். வெரி குட். ஓகே, கொண்டாட்டம் டே 1 வேற லெவல்ல போச்சு. ஒரே பயங்கர தமாசா போச்சு, சமஜாலியா போச்சு. கொண்டாட்டம் டே 2 நெக்ஸ்ட் ஜோனுக்கே போயிடுச்சு. பயங்கர டான்ஸ், பயங்கர ஷோ வேற லெவல்ல இருந்துச்சு. நைட் எல்லாம் வானவெடிக்கெல்லாம் வச்சு கலக்கிட்டாங்க மாப்பிள்ளைங்க. ஒரே பயங்கர மாசா போச்சு. 3வது நாள் ஈவினிங் 6 o'clock தாத்தாக்கு என்ன வெட்டணும்? கேக்கெல்லாம் வாங்கி வந்தாச்சு. கேக்ல என்ன எழுதிருக்கிறாங்க? எதுவுமே எழுதல. 100. அதான் கேக்கே இன்ஃபர்மேஷன் 100. கேக்லயே 100 இருக்குது. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ யார் வேணும்? தாத்தா ஞாபகமே 6 மணிக்கு தான் வருது. எல்லாருக்கும் எத்தனை மணிக்கு வருது? 6 மணிக்கு தான் வருது. தாத்தா எங்க இருக்காருன்னா ரூம்ல இருக்கு. ஏன்னா கொண்டாட்டம் முக்கியம். நமக்கு என்ன முக்கியம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு என்ன முக்கியம்? கொண்டாட்டம் முக்கியம். 100வது பிறந்த நாள் நமக்கு என்னது முக்கியம்? ஆமா, we need to celebrate. Celebration is what happiness. Celebration is what joy. Celebration will be having memories. அதனால கொண்டாடலாம், ஜாலியா வச்சுட்டான். தாத்தாவை போய் பார்த்தா தாத்தா செஞ்சுட்டாரு. செத்த தாத்தாவை 2 நாள் கொண்டாடினாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, சாவுனால. இது கல்யாண சாவுனா. தென் மாவட்டங்கள்ல 60-70 வயசுக்கு மேல செத்தா கல்யாண சாவு கொண்டாடுறாங்க. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த தாத்தா செத்துட்டாரு, கொண்டாட்டம் எல்லாம் புஷ்ஷுன்னு போச்சு. 100 கேக்கு வேஸ்டா போயிடுச்சு. ஆனா நான் தெரிஞ்சுக்கொண்டது தெரியுமா? வாட் இஸ் your focus today? Is the celebration or the meaning of the celebration Christ inside you?
to fulfill your purpose. What is your focus today? இன்னைக்கு ஜெயிக்கிறது முக்கியமா வாழ்றது முக்கியமா? சத்தமா சொல்லுங்க. ஜெயிக்கிறவன் தோக்கிறவனுக்குலாம் கப்பு கிடைக்கையா, வாழ்றவனுக்கு கிரீட கிடைக்கையா? வாழ்ந்து பாருங்க. ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ வேற லெவல். ஒரே வாழ்க்கை கை தட்டா முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். எங்க ஸ்கூல்ல அப்படிதான் ரொம்ப பேசினா கை தட்டுருவோம். ரொம்ப போர் அடிக்கிறேன்னா சூப்பர். ஜெயிக்கிறவனுக்கு உலகம் கொடுக்கும் கப்பு, வாழ்றவனுக்கு வரலவன் கொடுக்கும் இந்த ஒன் லைஃப். நான் சொல்றேன், காம்ப்ரமைஸே வேணாம் சொல்லுங்க. உங்க சரீரம் பார்த்தியா பியூட்டிஃபுல்லா காட்ஸ் கிரியேஷன். ஒரு பயம் உன்னை தொடக்கூடாது, ஒரு பயம் உன்னை தொடக்கூடாது. பாதுகாத்து தம்பிங்களா, உங்களை பார்த்து சொல்றேன். Not all men abuse women, but it is always a man is abusing a woman. You need to know this. ஒரு அம்மா இல்லாம எவனும் பிறக்கலடா, ஒரு தாயின் வழியா தான் நீ பிறந்திருக்கு. அடுத்த தலைமுறை வேணா ஒரு பெண் இல்லாம தலைமுறை இல்லை. பெண்ணை மதிக்க கற்றுக்கொள். இன்னைக்கு சொல்ற வாலிப பசங்களை சொல்றேன், it is not all men, but it is always a man who is abusing a woman. இன்னைக்கு பெண்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம டயசிஸ்ல பேச சொல்லியிருக்கிறாங்க. Do you respect women? Do you honor women? You know one thing, our community never honors women. பெண் பிரசங்கியார்கள் இல்ல, பெண்களை பலிபீடத்துல ஏத்துவது இல்ல. பவுல் சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. பவுல் சொல்றாரு, நான் சொல்றேன். எத்தனை இடத்துல உங்களுக்கு காமிக்க முடியும்? ஊழியக்காரியாக எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா? பெண்களை மதிக்க கத்துங்க. See, God is creating a position to you to operate from that position to fulfill your purpose. Dear friends, தங்கச்சிங்களா செல்லுங்களா சொல்றேன், நீ அழகா இருக்க, உன்னை போல யாருமே இல்லை, நீ சூப்பர் டி அப்படின்னு சொல்றான்னா அவன் ஒரு பக்கா திருடன் அர்த்தம். அவனுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்பாது. இந்த பெஸ்ட் இதெல்லாம் வந்து வளையத்துக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன், கிழிச்சிருவான். நான் சொல்றேன், நான் மீட்டிங் பீப்புள். எத்தனை பேர் செக்ஷுவல் அபியூஸ் ஆயிருக்காங்க தெரியுமா? 1 in 4. You know the statistics? I know the statistics. We are inside the ministry. நாங்கள் ஜெபத்துல சும்மா ஜெபிக்கல, சும்மா போல. இங்க இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் செக்ஷுவலா வார்பலா அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க தெரியுமா? தெரியாது வெளியில. இன்னைக்கு எல்லாம் கையில இருக்குதுன்றதுனால அவன் நேற்று ஒரு பையன் சொல்றான், காலேஜ்ல ஸ்கூல்ல +2 படிக்கிறாங்க, மாஃபிங் பண்ணி பிரச்சனை ஸ்கூல்ல 7 பேர் மாட்டிருக்கிறான். அதுல ஒரு ஆளு நம்ம ஆளு. ஏன் நல்லா தானே வளர்த்துருக்குறோம், உங்களெல்லாம் வசனத்தை தானே கொடுத்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் இல்லை, நான் வேற இடத்துல நிற்கிறேன். தங்கச்சி, நீ நிற்க வேண்டிய இடத்துல நீ இல்லை, வேற. This door only opens inward. இந்த கதை வெளியே திறக்க முடியுமா? யாராவது அந்த கதை வெளியே திறக்க முடியுமா? இந்த கதை வெளியே திறக்க முடியுமா? திறந்து பாருங்க, திறக்க முடியுமா? வெளியே தாப்பால் உள்ளுக்குள்ள இருக்கு செல்லம். புரியுதா? என்ன புரிஞ்சுது சொல்லுங்க? This door only opens, I want you to pronounce this. This door only opens inward. நீ கொஞ்சம் கேப் கொடுத்தாதான் எவனா இருந்தாலும் உள்ள வருவான். எப்பா நீ ஷேரட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோ, நான் கோச்சிக்கவே மாட்டேன். தங்கச்சி செல்ல என் மகளை போல இருக்கிறீங்க. எனக்கும் 12வது படிக்கிற ஒரு பிள்ளை இருக்கிறான், எனக்கும் 9வது படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான். 2-3 பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி வளர்ப்பேன், என் பசங்கிட்ட சொல்லி வளர்க்குறேன். எந்த பொண்ணையும் தவறான எண்ணத்தோட தொடக்கூடாது. என் பிள்ளைகிட்ட இன்னைக்கு சொல்றேன், செக்ஷுவலா இப்படி நடந்துக்கணும் நான் சொல்றேன் என் பிள்ளைங்கிட்ட. அதேதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். எந்த சும்மா அப்படியே என் ஃப்ரெண்டு, எவ்வளோ ஃப்ரெண்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து தோல் மேலே கைப்பட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம், புருஷன் பக்கத்தில் வச்சுக்கிங்க, அடிச்சு கிழிச்சிருவோம். அவங்க அப்பா இருந்தாங்க, நான் தானே அடிப்பேன், காது மேலே கொடுப்பேன். நான் தான் தப்புனா தப்பு தான், கரெக்டா? இதை இன்னைக்கு நான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, என் பிள்ளைய என் தங்கச்சி என் பிள்ளை போய் கஷ்டப்படக்கூடாது. நாளைக்கு அந்த போட்டோ எடுத்துன்னு பார்த்து நாளைக்கு கேள்வி கேட்டாலும் உனக்கு பதில் இல்லைல்ல. இன்னைக்கு பதில் இல்லையே. Oh, you can never have compromise in your reality life. You have a position. இந்த இடத்தை விட்டு வெளியே போகாது, திரும்பி வந்துரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு வந்துரு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, திரும்பவும் பேதுருக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. பீட்டர் காட் செகண்ட் சான்ஸ். கிடைச்சதா இல்லையா? இன்னைக்கு சில பேருக்கு 279வது சான்ஸ். பரவாயில்ல, வச்சுக்கோ
புரியுதா? எத்தனை சான்ஸ்? 279 பேச்சுக்கு இன்னொரு சான்ஸ் வந்துச்சு, போனச்சுக்கணும். எனக்கெல்லாம் நிறைய சான்ஸ் கொடுத்து நான் வந்தேன். பட் 3 தடவை பிடிச்சிக்கிட்டேன்ப்பா. இன்ன வரைக்கும் நான் சொல்றேன், சாட்சியை நான் நிற்க முடியும். நான் கோயம்புத்தூர் இடத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ ஒரு கேர்ள் சொல்றா, அண்ணா ஐ ஹேவ் டு ஸ்பீக் டு யூ, நான் ஒரு ரூம் வரலாமா? நான் சொல்றேன், நாளைக்கு காலையில் அக்கா வந்துடுவா. டுமாரோ மார்னிங் Jessie is coming, you can speak with her. Tomorrow morning you can meet. Now I don't give appointment. அடுத்த நாள் காணும். அந்த திருட்டு கொட்டினா நினச்சி பண்ணுது. வாட் இஸ் யர் இன்டென்ஷன்? நான் சொல்றது புரியுதா? ஸோ லைஃப் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் சான்ஸ். வாய்ப்பு இருக்குது ராஜா. அந்த வாய்ப்பு தவறானபடி பயன்படுத்திங்கன்னா தவறான எல்லையில, தவறான சூழ்நிலையில, தவறான தூரத்துக்கு போய் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் டே அண்ட் கமிட் யுவர் செல்ஃப் டு கிரைஸ்ட் அண்ட் you are a beautiful creation with a great purpose, and this position God will take you to heights. நான் சொல்றேன், உனக்கான எதுவாக இருந்தாலும் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மணி, எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காத. ஃபோக்கஸ் ஆன் வேல்யூ. மேக் யுவர் செல்ஃப் வேல்யூபிள். திரும்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமான பதிவு. பணத்துக்கு பின்னாடி இந்த பணம் கிடைக்கும் வேலைக்கு செய்யாது. ஒரு வேல்யூவை உன்னை மாற்று. உன்னை வேல்யூவை மாற்றினா பணம் உன்னை சுற்றி நிற்கும். உன்னை வேல்யூவை மாற்றணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணு. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கேரக்டர். The greatest honor which you can give to yourself is character. எல்லாரும் சொல்லுங்க character. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உள்ள வெளியில எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Character. You lose money, you will receive money back. You lose your job, you receive another job. You lose your shirt, you can buy another shirt. You lose your character, never ever lose ஆகலாம். கேரக்டரை உண்டாத்தாங்க. இவ்வளோ ஆதங்கத்தில் பேசுகிறேன். என் பிள்ளைங்களை நான் வாழ வைக்கணும், வாழ்ந்து பார்க்கணும். இன்னைக்கோ ஒரு நாள் ஆஃப்டர் சம் இயர்ஸ், 10 வருஷம் கழிச்சு இதில் ஒருத்தர் அண்ணே நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி என் பொசிஷனில் என் கேரக்டரை நான் அப்படி என்னை ஒரு வேல்யூபிளாக நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி 10 வருஷம் கழிச்சு எனக்கு பேசு. நாளைக்கு சொல்லக்கூடாது, இன்னைக்கு பிரசங்க நாள் இருந்துச்சு மார்க் போடுறதுக்குலாம் வேணாம், எனக்குலாம் மார்க்கே தேவை. நம்மளாம் ஏற்கனவே ஃபெயில் பார்த்து நாங்கள் ஃபெயில் ஆகிற பற்றிலாம் கவலையே படாதோம். சரியா? எங்களுக்கு மார்க் போடுறதுக்கு அவங்களை கூப்பிடல. நீ வாழ்வு. நம்ம ஒரே இலக்கு, கப்பு கிடையாது ராஜா, கிரீடமா. கப்பு என் ஐயா கொடுக்குறாரோ இல்லையோ, கிரீடத்து மேல நோக்கத்தை வைங்க. உன் பொசிஷன் ஆண்டவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? திரும்பி 2வது கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் என்னை. இந்த பதிலுக்கு உங்க வாழ்க்கை அடையாளமா மாறும். Love needs action, trust needs proof. உங்க வாழ்க்கை பதிலா மாறும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்த்து இன்னொருத்த வாலிப பையன் சொல்லணும், செம்மையா வாழ்ந்துட்டேன், அவனை மாதிரி நானும் இருப்பேன் சொல்லணும். அந்த ஒரு நாளுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணு. Fight a good fight with yourself and become a real valuable person with a purposeful life. God bless you. ஜெபம் பண்ணலாம். கண்ணு போறேன். மீண்டும் என் நிலையிலே என்னை நிறுத்துவான். யோசேப்பு அப்படிதான் மீண்டும் அவனுடைய நிலையில அவனை நிறுத்தினார்.
சகோதரிகள் யாராவது இருந்தீங்கன்னா இப்போ உங்க கரங்களை உயர்த்துங்க. I will commit my life. I will live a quality life to Christ. ஒருவர் இருந்தாலும் தைரியமா கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தினது மட்டும் மனுஷருக்கு முன்பதாக கர்த்தரை அறிக்கையிட ஆயத்தப்பட்ட மற்ற எளிமை நிலைகளை கரங்களை உயர்த்தினவங்க I want you to stand up. கரங்களை உயர்த்தினவங்க மட்டும் if you are committing your life a restoration is happening right now. A restoration is happening right now. ஒரு உள்ளான விடுதலையை கர்த்தர் பேச சொல்றார். இப்போ அநேகர் உள்ள காரியத்தோடு இருக்கிறாங்க. சில சகோதரிகள் நான் பார்க்கிறேன், உங்க வாழ்க்கையிலே நடந்த சில சூழ்நிலைகள் ரொம்பவும் உங்களை காயப்படுத்தி இருக்கிறது. Right now God wants to heal you. If you need that healing, ஆண்டவரே எனக்கு அந்த ஹீலிங்கை கொடுங்கன்னு கேளுங்க. உள்ளான விடுதலை. I speak inner healing over my friends who stand in front of me now. Let your power of grace be upon them. Let your favor be upon me. எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த நிலையில் இருக்கிறீங்களோ, எங்க அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களோ, எங்க தலை குடிச்சு இருக்கிறீங்களோ, அப்படியே தான் God is accepting you. God is accepting you. One minute. And then if you want to get prayed, ஜெபிச்சுக்கணும். முன்னாடி வந்து I'm going to pray for one for one's prayer. உள்ள நிக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்றதெல்லாம் உனக்கும் கர்த்தருக்குமான நேரம். If you want to get prayed, come forward. If you want to receive the healing, come forward. If you want to receive the anointing,
எல்லாருக்கும் முன்பதாக அறிக்கையிடும். You just want to receive the healing and blessing, just come forward. Oh Jesus, ஒவ்வொருவரும் உடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. என்னை நம்ம ஆண்டவரே உமக்காக வாழ்ந்தேன். எல்லாரும் இந்த ஒரு வார்த்தையை இன்னைக்கு முழுவதும் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். என்னை நம்ம ஆண்டவரே உமக்காக வாழ்வேன். ஆமென், ஆமென், ஆமென். Thank you and God bless you. Take a seat. If you want to get counsel, if you want to get prayed personally, I will be here for some while. Meeting முடிஞ்சதும் நான் இங்கே தான் இருப்பேன். If you want to get counsel and pray, I am here available for you. God bless you.